ஐயா முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான சட்டம் போட்டீங்க. மகளிர்களுக்கு பஸ்ஸில் இலவசம்னு, அது நல்ல சட்டம் தான். 47 ரூபா வரி விதிப்பு டீசலுக்கு ஏற்றி விட்டு இந்த ஆட்டோ, டாக்ஸி, பிரைவேட் பஸ்ஸு, டாடா மேஜிக் இப்படி திட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் 1 கோடி டிரைவர் வந்து இந்த மோட்டார் தொழிலை நம்பி பொழைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு சட்டம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? சொந்த ஆட்டோ வச்சுருந்தேன், நீங்கள் சட்டம் போட்டதுலேருந்து பெண்கள் ஃபுல்லாக இலவச பஸ்ஸில் போகிறாங்க. என்னால் டியூ கட்ட முடியாமல் என் வண்டி போச்சு, என்ன அடுத்து என் குடும்ப பொருளாதாரம் போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசிங்க. நேர்முகமாக 1 கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை மாத்திரிய ஒரு சட்டம் அமைங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிலன்னா நாங்கள் சொல்கிற சட்டத்தை அமுல்படுத்துங்க. என்ன மகளிருக்கு 1000 ரூபான்னு அறிவிச்சிங்க, அதை 2000 கொடுங்க. என்ன அவங்க பஸ்ஸில் போகிறாங்க, டாக்ஸியில் போகிறாங்க, எதுலேயும் போயிட்டு போகிறாங்க. இலவசம் வேணான்னு நாங்கள் சொல்லலை, இலவசம் கொடுங்க. அதை பெண்களுக்கு வந்து கணவனை இழந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு 5000 கொடுங்க, முதியோர்களுக்கு 10000 கொடுங்க. இப்படி எல்லாமே பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி டிரைவருக்கு வயிற்றில் அடிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நஷ்டீடு வரும், வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்படும். டிரைவர்கள்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் திக்குமுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு டிரைவர் 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவர் இறந்தது காரணம் குடும்ப சூழ்நிலைன்னு தூக்கு போட்டு இறந்ததுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அவர் குடும்ப சூழ்நிலை என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 500 ரூபா டெய்லி வண்டி ஓட்டி அந்த 500 ரூபாயில் குடும்பம் நடத்திட்டு இருந்தார். நீங்கள் கொண்டு வந்த சட்டத்துக்கு மூலியமாக அவர் வண்டியே ஓடலை, குடும்பத்தை சமாளிக்க முடியல, லோனு கட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி தூக்கு போட்டு இறந்து போனாப்புல. இப்போ இந்த கொலை பண்ணது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க. டிரைவர்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பெண்கள் தான் முக்கியமானாலும் எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, சரிங்களா? அவங்களையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் ஏதோ அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கு 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் பணம் தரப்போன்னு சொன்னீங்க. செத்து போனவனுக்கு பணம் தந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கவங்களுக்கு வாழ வைக்க வழி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.